Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மத்திய இணையமைச்சர் முருகனின் டெல்லி வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடியுடன் பராசக்தி படக்குழுவும் பங்கேற்றது. இது காங்கிரஸ் மேலிடத்தை அதிர்ச்சியடை செய்துள்ளது. இந்த விழாவில் பராசக்தி பட நாயகன் நடிகர் சிவகார்த்திகேயன், வில்லன் ரவிமோகன் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பங்கேற்றனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, முன்னாள் கவர்னர் தமிழிசை, தேசிய மகளிர் அணி தலைவி வானதி போன்றவர்களும் கலந்து கொண்டனர். வழக்கமாக மோடி பங்கேற்கும் பொங்கல் விழாவில் திரையுலக பிரபலங்களும் கலந்து கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை விமர்சித்த பராசக்தி படக்குழுவினர் பங்கேற்றது திமுகவுக்கும் காங்கிரஸ் மேலிடத்திற்கும் ஆச்சரியத்தை தந்துள்ளது. இயக்குனர் சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலேலா நடித்து வெளியாகியுள்ள பராசக்தி படம் 1965 ஆண்டில் தமிழகத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் துப்பாக்கி சூட்டில் இறப்பது, மதுரையில் காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்படுவது, முன்னாள் பிரதமர் இந்திராவை போராட்டக்காரர்கள் சந்திப்பது போன்ற நிகழ்வுகள் போராட்டத்தின் முக்கிய அம்சங்களாக படத்தில் காட்டப்படுகின்றன. முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் தலைமையில் தமிழகத்தில் நடந்த காங்கிரஸ் ஆட்சியை விமர்சித்து எடுக்கப்பட்ட பராசக்தி படத்திற்கு எதிராக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ அருள் அன்பரசு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். இப்பின்னணியில் பராசக்தி படத்தில் நடித்த நடிகர்களை அழைத்து பிரதமர் மோடியுடன் பங்கேற்க வைத்தது தவிக தலைவர் விஜய்க்கு வைக்கப்பட்டுள்ள செக் எனவும் கூறப்படுகிறது. விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் லோக்சபா தலைவர் ராகுல் குரல் கொடுத்ததை பாஜக தரப்பு ரசிக்கவில்லை. அதனால் விஜய்க்கு நெருக்கடி தரும் வகையில் சிபிஐ விசாரணைக்கு பாய்ந்தது. ஜனநாயகன் படத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பராசக்தி படக்குழுவினர் மீது தமிழக காங்கிரஸார் அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் சங்கி குழு பொங்கலில் பராசக்தி குழு, ஆனால் ஜனநாயகன் முடக்கம் என விமர்சித்துள்ளார்.